திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்திகி. இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ தயோர்நாவசமாகச்சேத் தௌஹி யஸ்ய பரிபந்தினோ. மொழிபெயர்ப்பும் பொருளையும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாது கி ஜெய். கூட சொல்லுங்க. இந்திரியஸ்ய புலன்களின், இந்திரியஸ்ய அர்த்தே புலனுகர்ச்சி பொருள்களில், ராக விருப்பு, துவேஷௌ வெறுப்பு, வியவஸ்திதௌ கட்டுப்பாட்டில் உட்படுத்தப்பட்டு, தயோ அவற்றில், ந என்றுமில்லை, வசம் கட்டுப்பாடு, ஆகச்சேத் ஒருவன் வந்து விடுவது, தௌ அவை, ஹி நிச்சயமாக, அஷ்ய அவனது, பரிபந்தினவ் தடை கற்களாக. மொழிபெயர்ப்பு கூட சொல்லுங்க. புலன்கள் மற்றும் புலனுகர்ச்சி பொருள்களின் மீதான விருப்பு வெறுப்புகளை ஒழுங்குபடுத்துவதற்கு விதிமுறைகள் உள்ளன. அத்தகு விருப்பு வெறுப்புகளின் கட்டுப்பாட்டில் ஒருவன் வந்துவிடக் கூடாது. ஏனெனில் தன்னுணர்வு பாதையில் இவை தடை கற்களாகும். பொருளுரை. கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்களுக்கு பௌதீக புலனுகர்ச்சியில் ஈடுபடுவதற்கான விருப்பம் இயற்கையிலேயே இல்லை. ஆனால் அத்தகு உணர்வில் இல்லாதவர்கள் சாஸ்திரங்களின் சட்டதிட்டங்களை பின்பற்றியாக வேண்டும். கட்டுப்பாடற்ற புலனுகர்ச்சியே பௌதீக பிணைப்பிற்கு காரணமாகும். ஆனால் சாஸ்திரங்களின் சட்டதிட்டங்களை பின்பற்றுபவன் புலன் விஷயங்களினால் பிணைக்கப்படுவதில்லை. உதாரணமாக, கட்டுண்ட ஆத்மாவிற்கு காம சுகம் தேவைப்படுகின்றது. எனவே திருமண முடிச்சு என்னும் உரிமத்தின் மூலம் அஃது அனுமதிக்கப்படுகின்றது. மனைவியை தவிர வேறு பெண்ணுடன் பாலுறவு கொள்வதை சாஸ்திர விதிகள் தடை செய்கின்றன. அவளை தவிர மற்ற அனைத்து பெண்களையும் ஒருவன் தனது தாயைப் போல பாவிக்க வேண்டும். ஆனால் இத்தகு கட்டளைகளுக்கு மத்தியிலும் பிற பெண்களுடன் உடலுறவு கொள்வதில் மனிதன் விருப்பமுடையவனாகவே உள்ளான். இத்தகு இயல்புகள் வேறறுக்கப்பட வேண்டும். இல்லையேல் தன்னுணர்வு பாதையில் இவை தடை கற்கள் ஆகிவிடும். ஜட உடல் இருக்கும் வரை அதன் தேவைகள் அனுமதிக்கப்படுகின்றன. ஆனால் அவை சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டவை. இருப்பினும் அத்தகு அனுமதிகளையும் விதிமுறைகளையும் நம்பிக்கொண்டிருக்காமல் இந்த சட்டதிட்டங்களை பற்றுதல் ஏதுமின்றி பின்பற்ற வேண்டும். ஏனெனில் அற்புதமான சாலையிலும் விபத்துகள் நேர வாய்ப்பு இருப்பது போல சாஸ்திர விதிகளின் அடிப்படையிலான புலனுகர்ச்சியும் ஒருவனை தவறான வழிக்கு இட்டுச் சென்று விடலாம். மிகவும் கவனமாக பராமரிக்கப்பட்ட பாதுகாப்பு நிறைந்த சாலையிலும் அபாயமே இருக்காது என்று எவரும் உறுதி கூற முடியாது. பௌதிக உறவின் காரணமாக புலன்களை அனுபவிப்பதற்கான எண்ணம்
நீண்ட நெடுங்காலமாக இருந்து வந்துள்ளது. எனவே ஒழுங்குபடுத்தப்பட்ட புலனின்பத்திலும் வீழ்ச்சிக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. எனவே அத்தகைய ஒழுங்குபடுத்தப்பட்ட புலனின்பத்தின் மீதான பற்றுதலையும் சகலவித முயற்சிகளின் மூலம் தவிர்க்க வேண்டும். ஆயினும் கிருஷ்ண உணர்வின் எப்போதும் கிருஷ்ணருக்கு அன்பு தொண்டாற்றுவதன் மீதான பற்றுதல் ஒருவனை எல்லாவித புலனின்ப செயல்களிலிருந்தும் விடுவிப்பதால் வாழ்வின் எந்நிலையிலும் கிருஷ்ண உணர்வினை துறப்பதற்கு ஒருவன் முயற்சி செய்யக்கூடாது. புலன்களின் மீதான எல்லாவித பற்றுதலையும் துறப்பதன் இறுதி நோக்கம் கிருஷ்ண உணர்வின் தளத்தில் நிலை பெறுவதுதான். ஓம் அஜ்ஞானாத்திமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபிஸ்தம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாகரஜாதம் சஹகன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதாம் சஹகன லலிதா ஸ்ரீ விஷாகா வித்தாம்ச. हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेशा गोपिका कांता राधा कांत नमस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वत देवे गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த சண்டே ஈவினிங் வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஸ்லோகத்தில் புலன்கள் பற்றி பேசப்பட்டிருக்கு. மேபி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நமக்கு மொத்தம் 5 புலன்கள் இருக்கு. இது அத்தியாயத்தில் ஒரு சில ஸ்லோகத்துக்கு அப்புறம் கிருஷ்ணா நமக்கு புலன்கள் 5 புலன்கள், அதுக்கு மேலே புலன்கள் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா மனசு தான் புலன்கள் கண்ட்ரோல் பண்ணும். மனசை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா புத்தி தான் கண்ட்ரோல் பண்ணும். புத்தி ஒழுங்காக இருக்கணும்னா ஆத்மா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆத்மா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் புத்தி கண்ட்ரோல்டாக இருக்கும். புத்தி கண்ட்ரோல் இருந்தால் தான் மைண்டு கண்ட்ரோலாக இருக்கும். மைண்டு கண்ட்ரோல் இருந்தால் தான் புலன்கள் கண்ட்ரோலாக இருக்கும். இப்படிதான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். இதில் இன்னொரு விஷயம், ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் கிருஷ்ணர் உத்தவருக்கு ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்றார். உத்தவர் யாருன்னா கிருஷ்ணரோட கசன்னா சித்தப்பா பையன், அது மாதிரி. உத்தவருக்கு என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணா ஒருத்தரோட வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்களுக்கு அதுக்கு யாரு காரணம் ரொம்ப அழகா சொல்றாரு. முதல்ல யாரு காரணம் இல்லைங்கிறாரு, கடைசியில யாரு காரணம் கூட சொல்றாரு. யாரு காரணம் கிடையாதுன்னு சொல்றாருன்னா, தேவர்கள் காரணம் கிடையாது அப்படிங்கிறார். நம்மளோட பிரச்சனைக்கு தேவர்கள் காரணம் கிடையாது, கிரகங்களும் காரணம் கிடையாது. ஜாதகம் கிரகங்கள் சொல்லுவாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் என் பிரச்சனைக்கு கிரகங்கள் காரணம்னு. கிருஷ்ணர் சொல்றார் கிடையாதுங்கிறார். அது ஆச்சரியமா இருக்கலாம் கேட்கறதுக்கு, அது ஏன்னு அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் என்னோட உடலும் காரணம் கிடையாதுங்கிறாரு. அது இல்லாம என்னோட
கர்மாவும் காரணம் கிடையாதுங்கிறாரு. கடைசியில் கிருஷ்ணர் சொல்றார், உன் மனசுதான் காரணம்ங்கிறார். கிருஷ்ணர் சொல்றார், பிரச்சனைக்கு மனசுதான் காரணம். ஸோ அப்போ ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவாக நம்ம எல்லாரும் ஜாதகத்தை ரொம்ப எடுப்பாங்க. நிறைய பேர் எல்லா கிரகங்கள் சரியில்லை, அதனால என் வாழ்க்கை அப்படி இருக்கு, நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் கிருஷ்ணரே அப்படி சொல்லல. அப்படின்னா அப்போ ஜாதகம் பொய்யான, ஜாதகம் பொய் கிடையாது. ஜாதகம் பிரகாரம் எனக்கு கஷ்டம் வந்தாலும் நான் கஷ்டப்பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிறது முடிவு பண்றது நாம தான். முடிவு பண்றது நாம. நான் நினைச்சேன்னா கஷ்டப்படாம இருக்கலாம். ஓகே, மேபி கஷ்டமே வந்தா கூட அது என்ன எஃபெக்ட் பண்ணாம நான் பார்த்துக்கலாம். கிருஷ்ணர் சொல்ற பாகவத்தில் இருக்கு, பாகவத்தில் இருக்கு. ஆனா அதுக்கு ரொம்ப அறிவு தேவை. சும்மா அப்படி இருக்க முடியாது. நமக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம், ஒன்னும் அழுகுவோம், ஏதாவது பண்ணுவோம். கிருஷ்ணர் சொல்றாரு, இன்னும் நீ நினைச்சா கஷ்டப்படாம இருக்கலாம் அப்படிங்கிறார். ஸோ இப்போ இந்த ஸ்லோகத்தில் புலன்கள் பத்தி பேசப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப அழகா சில பிரபுபாத் கொடுத்திருக்கார். அதாவது நம்மளோட புலன்கள், கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா சும்மால உட்கார்ந்து இருக்காது எப்பவுமே. அதுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் தேவை. அப்படின்னா ஒரு என்கேஜ்மெண்ட்னா ஒரு வேலை, அதுக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும். நம்ம கண்ணு இருக்குன்னா கண்ணு சும்மாலாம் இருக்காது. ஏதாவது கண்ணுன்னா பார்க்கத்தான் தோணும், கண்டிப்பா பார்க்க தோணும். வாய் இருக்குன்னா ஏதாவது பேசணும்னு தோணும், இல்லை சாப்பிடணும்னு தோணும். காது இருக்குன்னா ஏதாவது கேட்க தோணும். புலன்கள் சும்மா இருக்காது. தோல் இருக்குன்னா ஏதாவது தொட தோணும். மூக்கு இருக்குன்னா ஏதாவது ஸ்மெல் பண்ணணும்னு தோணும். இது இயற்கை, இதெல்லாம் யாரும் மாத்தல முடியாது. ஆனா இது பெரிய பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும். அதுவும் கிருஷ்ணர் சொல்ற, இது பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும். எப்படிங்க பிரச்சனை கொண்டு போய் விடும் அப்படின்னு கேட்டா, இது ரொம்ப அழகா 2வது அத்தியாயத்திலும் பதில் இருக்கு. கிருஷ்ணர் சொல்றார், தியாயத்தோ விஷயன் பும்சஹா சங்கஸ்தேஷுபஜாயதே சங்காத் சஞ்சாயத்தே காம காமக்ரோதோ அபிஜாயத்தே. இப்போ நம்ம புலன்கள் இருக்கு, ஓகே, கண் இருக்கு. உதாரணத்துக்கு டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறாங்க வைங்க, ஒரு 10 தடவை அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தானா அது வாங்கணும்னு தோணிடும். ஜென்ரலாக சொல்கிறேன், அது வாங்கணும்னு தோணும். அது மேபி எனக்கு தேவையில்லாத பொருளாக கூட இருக்கலாம். ஆனால் அது பார்க்க 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 கிருஷ்ணர் சொல்றார், அது வேணுங்கிற மாதிரி தோணுமா. கிருஷ்ணரே சொல்றார், தியாயத்தோ விஷயன் பும்சஹா. ஏன்னா அந்த பொருள் நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன், உள்ள நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால சங்கா, கிருஷ்ணர் சொல், அது மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வரும். அட்டாச்மெண்ட்னா ஒரு பற்று, ஒரு பற்று வரும். அப்புறம் கிருஷ்ணர் சொல்றார், அந்த பற்று அதிகமாக சங்காத் சஞ்சாயத்தை காமா, பற்று காமாவா மாறிடுமாமா. அது பெரிய ஆசையா மாறுங்கிறார் கிருஷ்ணர். அப்புறம் அந்த ஆசை எனக்கு நிறைவேறலைன்னு வைங்க, கோபமாவும் மாறும். அப்படியே கோபமா மாறும். அப்புறம் கோபம் வந்து என்ன ஆகும்னா, கிருஷ்ணர் கடைசி சொல்ற வாழ்க்கையே போயிடுங்கிறார். அதுவும் சொல்றாரு, அடுத்த ஸ்லோகத்தில் வருது. சோ இங்க கிருஷ்ணர் புலன்கள் பத்தி பேசுறார். இந்த புலன்கள் நான் ஒழுங்கா வச்சுக்கல அப்படின்னாலே என் வாழ்க்கையே போயிடுங்கிறார் கிருஷ்ணர் சொல்றார். இதெல்லாம் ரொம்ப உண்மை. மேபி இதை நம்ம பெருசாலாம் யாருமே சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இது உண்மை. நம்ம என்ன பார்க்குறோம், என்ன கேட்குறோம், என்ன சாப்பிட்றோம், எல்லாமே நம்மளோட மனசை அஃபெக்ட் பண்ணும். நம்ம எல்லாம் அவங்கவுங்க மனசை அஃபெக்ட் பண்ணும். அஃபெக்ட்னா புரியுது இல்லையா, பாதிக்கும். தேங்க்ஸ், பாதிக்கும். இது நமக்கே தெரியாது, கண்டிப்பா பாதிக்கும். ஈவன் ஒரு வயசு குழந்தை இருக்குன்னு வைங்க, 1 வயசு குழந்தை, நீங்களும் பார்த்துருக்கலாம். இந்த 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தைகள் சம்டைம்ஸ் சினிமா பாட்டு நல்லா பாடும், ஃபுல் பாட்டெல்லாம் பாடும். அது பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு கையெல்லாம் தட்டுவாங்க. ஆனா நிறைய தெரியல, அதுக்கு எடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட். அது 2 வயசுல முடிச்சுட்டாங்க லைஃபை. ஏன்னா கண்டது உள்ள ஏத்திட்டாங்க. அது
ஆக்சுவலி அது மனசு கெட்டு போயிருக்கும், நான் கெட்டு போயிருச்சு அவ்வளோதான். அது ஏன் ஏற்றியாச்சு, அது அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அழிக்கலாம், முடியாதெல்லாம் கிடையாது, பட் டிஃபிகல்ட். அந்த குழந்தை மனசு கூட அஃபெக்ட் பண்ணிடும். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது இந்த உலகம், நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஒர்க் ஆகும். அது நம்ம புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம்தான், புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸியாலாம் கிடையாது. இந்த உலகம் நம்ம நினைக்கிற மாதிரி ஃபங்க்ஷனலாக இருக்காது, நம்ம நினைக்கிற காட்டில் பயங்கரமாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த புலன்கள் மூலமாக நம்ம நிறைய பாதிப்பெல்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் தேவையில்லாத கேட்டால் கூட நம்ம பாதிப்பு இருக்கும். யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க வைங்க, என்னடா இப்படி சொல்லிட்டாங்களோ உட்காந்து அழுகுவோம். பாசிட்டிவாக சொன்னால் எகிரி குதிப்போம், அது ரெண்டுமே மோசம்தான். ஸோ இங்கே சில பிரபுபாதா ரொம்ப அழகாக எழுதுகிறார், ஒருத்தர் 24 மணி நேரம் கிருஷ்ணரே நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க சேஃப், அவங்கெல்லாம் சேஃப். ஆனால் நாமெல்லாம் அப்படி இருக்கோமா அப்படின்னா நாம் அப்படி முடியல. 24 மணி நேரம் பகவான் கிருஷ்ணரோட சிந்தனையிலே இருக்கோம்னா இல்லை. அப்போது என்னோட புலன்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். காரணம் என்னன்னா, எந்த க்ஷணம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஒரு செகண்ட்ல கூட தப்பு பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வந்து சில ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்க. ரிசர்ச்னா தெரியுங்களே, ஒரு ஆராய்ச்சி. சில ஆராய்ச்சி பண்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜெயிலுக்கெல்லாம் போய் கைதிகள்லாம் போய் சில கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஒரு ஆராய்ச்சியில் அது ஒன்று இருக்கு. கொலை பண்ணவனை போய் ஒருத்தன் கேட்க, நீ ஏன் கொலை பண்ண? ஏன்னா அவன் நல்லா படிச்சவனா இருக்கான், நல்ல ஃபேமிலி, ஆனால் ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு போய் கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன பதில் சொல்கிறான்னா, எனக்கு புரியல, அந்த நேரத்தில் நான் வந்து அவன் கொலை பண்ணிட்டேன், எனக்கே புரியல, அந்த நேரத்தில் கத்தி எடுத்து குத்திட்டேன், ஆனால் பண்ண தப்பு தான், ஆனால் ஏன் அந்த நேரத்தில் எனக்கு அப்படி தோணுச்சுங்கிறான். ஸோ அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, நமக்கே தெரியாது நம்ம புலன்கள் எப்படி ஒர்க் ஆகும், நமக்கே தெரியாது. அந்த நேரத்தில் திடீர்னு அது மோசமாலாம் ஒர்க் ஆகும், அது நமக்கே தெரியாது. அது நமக்கும் நடக்கலாம். இட்ஸ் நாட் தட் அவருக்கு மட்டும் நினைக்க வேணாம், நமக்கும் அது நடக்கும். நம்ம ஏன் இந்த மாதிரி பேசணும் நமக்கே தெரியாது. சம்டைம்ஸ் தேவையில்லாமல் பேசிடுவாங்க. ஆனால் ஏன் அப்படி பேசணும்னு அவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சு தேவையில்லாமல் பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது மாதிரி வரும். இது மாதிரி ஒரு செயல் இருக்கு. அது பேசுறதாகட்டும், கேட்கறதாகட்டும், சாப்பிட்றதாகட்டும், தேவையில்லாமல் பண்ணுறது. ஸோ சாஸ்திரத்தில் நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் இது இருக்கு, ராகா துவேஷா வியபஸ்திதா. ராகான அட்டாச்மெண்ட் அப்படின்னா ஒரு விருப்பம், துவேஷான அவர்ஷம். ஸோ சாஸ்திரத்தில் இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, அப்படியெல்லாம் நிறையா இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது சொன்னால் உங்களுக்கு புரியும். சம்டைம்ஸ் சில பேர் நல்லா ஸ்மோக் பண்ணுவாங்க, நல்ல சிகரெட் ரொம்ப குடிப்பாங்க. டாக்டர்கிட்ட போய் கேட்குறான்னு வைங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னா மொத்தம் நிறுத்துன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா சொன்னாலும் இவன் நிறுத்த மாட்டான், அது அவருக்கும் தெரியும். நீ எத்தனை குடிப்பேன்னு கேட்பார். 20 குடிப்பேன் அப்படின்னா 10 ஆக்கும்பார். அப்படின்னு அவன் 10 ஆக்கலாம், அப்போ வாழ்க்கை போகிறான் டெய்லி 10 குடிக்கலாம் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டா அதுவும் தப்பு தான். மெதுவாக குறைக்கிற அப்படிதான் சொல்லி தருவார். அது ஒரு ரூல்ஸ். இங்கே சொல்கிறாரு ராகா துவேஷா, அது ஒரு ரூல் கொடுப்பார். நீ 10 பண்ணு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் குறைக்கணும், கடைசியில் எல்லாம் பண்ணும்பார். அது மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம புலன்களுக்கு ரூல்ஸ் இருக்குது, நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. நீ இதெல்லாம் பார்க்காத, இதெல்லாம் சாப்பிடாத, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது மாதிரி நிறையா இருக்குது. பட் ஃபைனலாக வந்து எல்லா புலன்களும் பகவானுக்காக யூஸ் பண்ணால் மட்டும்தான் தப்பிப்போம், இல்லை தப்பிக்க முடியாது. இப்போ அந்த சிகரெட் ஸ்மோக்கர் நினைக்கிறாரு, ஓ டெய்லி 2 குடிக்கலாமா, டாக்டர் சொல்லிட்டாரு, 2 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் டேஞ்சர் தான். அந்த 2 மெயின்டைன் பண்ணாலும் டேஞ்சர் தான், அதுவும் பண்ணக்கூடாது, அதுவும் கம்ப்ளீட் 0 பண்ணி ஆகும். ஸோ அப்போ நம்ம புலன்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சில ரூல்ஸ் பிரகாரம் பண்ணிட்டு இருப்போம் சிலதெல்லாம். கடைசி போக 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 கம்ப்ளீட்டாக எல்லா புலன்களும் கிருஷ்ணாக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இல்லைன்னா டேஞ்சர் வரும், கண்டிப்பாக வந்தே தீரும். கம்ப்ளீட் எப்படி அவன் சிகரெட் ஸ்மோக்கிங் கம்ப்ளீட்டாக நிறுத்தினா தான் நல்லதோ,
நம்மளோட புலன்கள் மொத்தம் கிருஷ்ணா கனெக்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம டேஞ்சர்லேருந்து வெளி வருவோம். இல்லைன்னா அபாயத்தில் இருக்கும், 100% அபாயம் இருக்கும். இது உண்மை. ஒரு புலன் நமக்கு டேஞ்சரஸ், என்ன ஒரு டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுரும். புரியுது நான் சொல்றது? அபாயமான ஒரு சிச்சுவேஷன் நமக்கு தெரியாது. இது சம்பந்தப்பட்டதெல்லாம் அது சாஸ்திரத்தில் இருக்கு. ஏற்கனவே சில பேர் கேட்டிருப்பீங்க, கேட்காதவங்களுக்காக சொல்றேன். இது சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எல்லாம் இருக்கு இல்லையா, பார்ப்போம் எல்லாம், அதுக்கு கண்ணு ரொம்ப வீக்னஸ்ம்பாங்க. அது கண்ணு ரொம்ப வீக். நீங்கள் எந்த பேக்கரிக்கு போனாலும் ஒரு ப்ளூ கலர் லைட் வச்சுருப்பான், பார்த்துருக்கீங்களா? ஒரு டப்பாக இருக்கும், ப்ளூ கலர் லைட் இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் செத்து கிடக்கும். அது எப்படி அது அங்கே தான் போய் சாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்கு ஒரு வீக்னஸ் என்ன, கண்ணு வீக்னஸ். அதுக்கு ஏதாவது நல்ல கலர் தெரிஞ்சுருவாங்க, உடனே அங்கே போயிடும். ஆனால் அது தெரியாது, அது செத்து போயிடணும், போய் செத்துரும். அதோட கண்ணோட வீக்னஸ். அதே மாதிரி ஹனிபி, தேனி, அந்த ஹனிபிக்கு மூக்கு வீக். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பூவெல்லாம் ஈவினிங்கான அப்படியே பிளாசம் ஆகும், அப்படியே விரியும், அதுக்குள்ளே தேன் இருக்கும். இந்த ஹனிபிக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும் ரொம்ப. அது என்ன, அங்கே போய் உட்காந்துக்கும் சாயங்காலம் ஆனால், அது விடாது, நல்லா இருக்கும், சாப்பிட்டுருக்கும். நைட் ஆக என்ன அப்படியே மூடிக்கும், பூவு அப்படியே மூடிடும். அடுத்த நாள் காலம் தான் மறுபடியும் அது விரியும், சம்டைம்ஸ் செத்துரும், அப்படியே ஹனிபி செத்துரும், உள்ளே செத்து போயிடும். அது மூக்கு வீக்னஸ். அதுக்கு மான் இருக்கு இல்லையா, மான் ஒரு காலத்தில் மானை பிடிக்கணும், இன்னைக்கெல்லாம் ஏதோ இன்னும் ஹண்டிங், துப்பாக்கி எடுத்து சுடுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. மானை ஹண்டிங், வேட்டையாடுறது. ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, புல்லாங்குழல் எடுத்து வாசிப்பாங்க, அவ்வளோதான், அதே வந்துடும். அது காது வீக். அதுக்கு புல்லாங்குழல் அந்த சவுண்டுக்கு ஆனால் நடந்து அவன்கிட்ட மாட்டிக்கும், அப்படிதான் பண்ணுவாங்க. அதே மாதிரி மீனுக்கு நாக்கு ரொம்ப வீக். அதுக்கு இந்த மீனை பிடிக்கணும் வைங்க, பெயிட்டுன்னு போடுவாங்க, இன்னும் அது அது போடுவாங்க. அந்த மீன் பிடிக்கிறவன் போடுவான். அந்த மீன் அதை பார்த்துன்னா கம்முனுக்க டப்புன்னு போய் வாய் வச்சிடும், அவளை பட்டுன்னு இழுத்துடுவாங்க மேலே. அது நாக்கு வீக். யானைக்கு பார்த்தீங்கன்னா தோல் வீக். அதுக்கு ஒரு பெரிய யானை பிடிக்கணும்னு வைங்க, ஏற்கனவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஆண் யானை பிடிக்கணும், பெண் யானை பிடிச்சி கட்டி போட்டுருவான். கட்டி போட்டு முன்னாடி பெருசாக ஒரு பிட், குழி, பெரிய குழி பதிச்சு மேலே கிராஸ் எல்லாம் போட்டு மூடி, அந்த ஆண் யானை இந்த பெண் யானை பார்த்து வரும் தோற்றத்துக்கு, பட்டுன்னு உள்ள மாட்டிக்கும். ஸோ ஒரு பிராணிக்கு ஒரு புலன் வீக்காக இருக்கும். மனுஷனுக்கு எல்லாமே வீக்கு. That's a big problem. நமக்கு எல்லாமே வீக்காக இருக்கும். அதுக்கு ஒன்று தான் வீக்கு, நமக்கு எல்லாமே வீக்காக இருக்கும். அப்போ நான் ரொம்ப டேஞ்சரஸில் இருக்கேன், ரொம்ப டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் நம்ம இருக்கோம், அது நமக்கு தெரியாது. ஸோ அப்போது அதனால தான் இங்கே கிருஷ்ணரே சொல்கிறார், மற்ற ஸ்லோக்காலாம் இருக்குது, இது ரொம்ப டேஞ்சர். அந்த புலன்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னா மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறார். ஏன்னா புலன்களுக்கு மேலே அதிபதி மனசு. ஆனால் மனசு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு மாஸ்டர் யாருன்னா புத்தி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு அதிபதியார் ஆத்மா. அதுதான் நாம் ஆத்மா. நான் ஆத்மா. அந்த ஆத்மா கிருஷ்ணாவோட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் ஆத்மா ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லைன்னா ஸ்ட்ராங்காக இருக்காது. அப்போ அந்த ஆத்மா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் புத்தி ஸ்ட்ராங் ஆகும். புத்தி எப்போ ஸ்ட்ராங் ஆகும்னா பகவத்கீதை படித்தா தான் ஸ்ட்ராங் ஆகும், இல்லைன்னா வீக்காக தான் இருக்கும். ஒருத்தர் பகவத்கீதை படிக்கலைன்னா புத்தி வீக்காக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, புத்தி வீக் ஆகும்போது மைண்டும் வீக் ஆயிரும், அது கண்டபடி இருக்கும். அப்போ என் வாழ்க்கையில் நான் சரியான முடிவு எடுக்கவே முடியாது, இம்பாசிபிள், எடுக்க முடியாது நம்மளால, ஏன்னா மைண்டு வீக்காக இருக்கு. ஸோ மைண்டு வீக் ஆச்சுன்னா நம்ம புலன்கள் கண்டபடி ஒர்க் ஆகும். எதை நான் பார்க்கக்கூடாதோ அதை நான் பார்ப்பேன்,
எதை சாப்பிடக்கூடாதோ அதை நான் சாப்பிடுவேன், எதை பேசக்கூடாதோ அதை நான் பேசுவேன், எதை கேட்கக்கூடாதோ அதை கேட்பேன், எதை தொடக்கூடாதோ அதை நான் தொடுவேன், எல்லாம் தப்பும் பண்ணுவேன். அது நடக்கும். அப்படித்தான் வரும் எல்லாமே. ஸோ கிருஷ்ணா 2 ஸ்லோகத்துக்கு அப்புறம் சொல்றார், மனசஸ்து பரா புத்தி யோ புத்தே பரசஸ்து சஹா. 2-3 ஸ்லோகத்துக்கு அப்புறம். அதாவது நம்ம உடம்புல எதுக்கு மேல எது ஒரு ஹைரார்க்கிம்பாங்க. ஹைரார்க்கின்னா தமிழ் என்ன, வரிசையா, ஐ டோன்ட் நோ. அதாவது யார் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 கிருஷ்ணர் பேசுறார். ஹைரார்க்கிம்பாங்க இங்கிலீஷ்ல. அது ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகா இருக்கு. அந்த ஸ்லோகா சொல்றேன், தமிழ்ல படிங்க. அப்படி ஐ திங்க் 42 இதே அத்தியாயத்துல 42 படிங்களேன். செயலாற்றக்கூடிய புலன்கள் ஜட பொருளை விட உயர்ந்தவை, மனம் புலன்களை விட உயர்ந்தது, புத்தி மனதை விடவும் உயர்ந்தது, மேலும் அவனோ ஆத்மாவோ புத்தியை விடவும் உயர்ந்தவன். ஸோ ரொம்ப அழகா கிருஷ்ணா யார் உயர்ந்தவன் அப்படியே போறார். நம்பர் 1 ஆத்மா தான் கொடுக்கிறார். ஸோ அப்போ ஒருத்தர் பகவத்கீதா படிக்கத்தான் புத்தி ஸ்ட்ராங் ஆகும், அப்புறம் மைண்டு ஸ்ட்ராங் ஆகும். மைண்டு ஸ்ட்ராங் ஆகும் போது புலன்கள் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும், ஒழுங்காக வேலை பண்ணும். இல்லைன்னா முன்னாடி சொன்ன இது கண்டபடி ஒர்க் ஆகும் பொழுது, இது உண்மை, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான். இவங்க எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி, என்ன ஜாதகம் பார்த்தாலும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நிறைய பேர் அதை நம்புறாங்க. ஆக்சுவலி என்னன்னா, ஆத்மா கிருஷ்ணா கூட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் எல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகும். ஜஸ்ட் லைக் நம்ம ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டி முடிச்சோன்னா ஒயரிங் எல்லாம் பண்ணுவோம், ஃபேனு லைட் எல்லாம் ஏசி எல்லாம் மாட்டி ஒயரிங் எல்லாம் மாட்டிடுவோம். ஆனால் அது எல்லாமே ஒர்க் ஆகணும்னா நம்ம வீட்டில் இருக்கிற மெயின் ஒயர் எடுத்து கம்பத்துக்கு கனெக்ட் பண்ணுவோம். கம்பத்துக்கு கனெக்ட் பண்ணால் தான் எல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகும். பண்ணலின்னு வைங்க, இது எதுவும் ஒர்க் ஆகாது. அது மாதிரி ஆத்மா கிருஷ்ணா கனெக்ட் ஆகலைன்னா இந்த புலன்கள் ஒழுங்காக ஒர்க் பண்ணவே பண்ணாது. அதனால கிருஷ்ணர் சொல்றார் பல இடத்துல, மையர்பிதா மனோபுத்தி அப்படிங்கிறார். மனம் புத்தி எனக்கு கொடுத்துரு அர்ஜுனா அப்படின்பார், எங்கூட கனெக்ட் பண்ணுங்கிறார். இல்லைன்னா இது உண்மை. நான் முன்னாடி சொன்னால ஒரு 5 உதாரணம் சொன்னேன், யானை, ஈ, தேனி எல்லாம் சொன்னேன் இல்லையா, நமக்கு அது நடக்கும். இப்போ நடந்துட்டு இருக்க எல்லாருக்கும் நடக்குது, நடக்காமல்லாம் கிடையாது, கண்டிப்பா நடக்கும். இதே அத்தியாயத்தில் அர்ஜுனர் ஒரு கேள்வி கேட்கிறார். சில சமயம் அவர் சொல்றார், நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தப்புன்னு தெரியும், ஆனா தெரிஞ்சு நான் பண்றேனே, ஃபோர்ஸ்ஃபுல்லா வேற நான் பண்றேன், தெரியும் தப்புன்னு ஆனா பண்றேன். கேள்வி கேட்கிறார். கிருஷ்ணர் சொல்றார், அதுக்கு காரணம் காமம் இருக்கு உனக்கு அப்படின்ட்டார் கிருஷ்ணா. ஒரே வார்த்தையில் சொல்றார். ஸோ இந்த காமம்ங்கிற நம்ம எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. அது எங்க உக்காந்து இருக்கும் கூட கிருஷ்ணர் சொல்றார், இது அத்தியாயத்தை சொல்றார். அது எங்க இருக்கும்? கிருஷ்ணர் சொல்றார் மனசுல இருக்குங்கிறார், புத்தியில் இருக்குங்கிறார், புலங்களையும் இருக்குங்கிறார். கிருஷ்ணர் எல்லாம் இடம் காட்டுறார், இங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு உனக்கு. ஜஸ்ட் லைக் டாக்டர் போகும்போது சொல்லுவார், உன் கிட்னியில பிரச்சனை இருக்கு, அங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்ற மாதிரி கிருஷ்ணர் நமக்கு சொல்றார், இந்த இடத்துல பிரச்சனை இருக்குங்கிறார். அப்போ ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொல்லிக்கிட்டு சேம் டைம் பகவத்கீதா படிச்சாதான் அந்த புத்தி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். அந்த காமம் எடுத்துடலாம். அந்த புத்தியில இருந்து எடுக்கும்பொழுது மனசு புலன்களிலிருந்து எடுத்துடலாம். இல்லைன்னு எடுக்க முடியாது, எடுக்கவே முடியாது, இம்பாசிபிள். அது ஸோ இது கலியுகம். இந்த கலியுகம் எப்படி இருக்குன்னா, இது உண்மை. ஒருவேளை நான் நல் விஷயங்கள் கேட்கணும்னு நினைச்சா கூட கேட்கறது கஷ்டம். வெளியே எங்காவது போனா என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க, எதோ கேட்குது. ஒருவேளை நல் விஷயங்கள் பார்க்கணும்னு நினைச்சா கூட பார்க்கறது கஷ்டமா இருக்கும். மேபி நீங்க எல்லாம் பார்த்துப்பீங்க, சம்டைம்ஸ் ரோட்ல நடந்து போகும்பொழுது சில போஸ்டர்ஸ் கூட அசிங்கமா போஸ்டர் வச்சிருப்பான், வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம மொபைல்லே தேவையில்லாம ஏதோ ஒரு மெசேஜ் வரும், தேவையில்லாதெல்லாம் டக்குன்னு அதான் வரும். கம்ப்யூட்டர் பாப்அப் ஆகும், டீட்டெயில் அசிங்கமான விஷயம் தானா வரும். நமக்கு இது எப்படி இதெல்லாம் வருது நமக்கு தெரியாது. அப்ப நான் ஒழுங்கா இருக்குன்னு நினைக்கும் போது கூட இத்தனை பிரச்சனை வரும். இதெல்லாம் உண்மை. இது சுகதேவ் கோஸ்வாமி சொல்றார், கலியுகத்தில் அது நடக்குங்கிறார்.
சம்டைம்ஸ் நான் ஒழுங்கா இருக்கும் நினைச்சா கூட நிறைய தப்பானது நடந்துகிட்டே இருக்கும் சுத்தி, அது நம்மளை பாதிக்கும். அப்ப சுகதேவ கோஸ்வாமி சொல்றார், இதுக்கு ஒரே உபாயம்தான், கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜே. கிருஷ்ண கீர்த்தனா பண்ணிக்கோ, வேற வழி இல்லை. கிருஷ்ண கீர்த்தனா பண்ணுக்கிற, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்போ ஆக்சுவலி ஜென்ரல் நான் டெய்லி காலேஜுக்கு பஸ்ஸில் போவேன். அமைதியாக உட்காந்து போகலாம் பார்த்தா அவன் பாட்டு போடுவான், ஃபுல் வால்யூம் வைப்பான். பஸ்ஸில் ஃபுல் வால்யூம் இருக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, என்னடா பாட்டு. அது என் கையில் இப்போ கிடையாது. நான் போய் டிரைவர்கிட்ட போய் ஆஃப் பண்ணேன்னு நீ கீழே இறங்குன்றுவோம், நீ முதல்ல கீழே வேறு பஸ்ஸில் போய்க்குன்றுவாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, என்னோட கண்ட்ரோலுக்கு மீறி அது நடக்குது. இப்போ அது என்னை அஃபெக்ட் பண்ணும் கண்டிப்பாக. அவன் சினிமா பாட்டு போட்டுருவான், அது என் காதுக்குள்ளே போகும்போது என்னை எஃபெக்ட் பண்ணும், நோ டவுட் பண்ணும். அதுக்கு மேலே உட்காந்து சேன் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஸோ பியாண்ட் மை கண்ட்ரோல், நம்மளை மீறி, பியாண்ட் மை கண்ட்ரோல்னா நம்மளை தாண்டி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும், நம்மளை எஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், நமக்கு தெரியாது, இது உண்மை. அதையும் தாண்டி தப்பிக்கணும். சுகதேவ கோஸ்வாமி சொல்ல, கிருஷ்ணா கீர்த்தனை பண்ண, வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. ஏன்னா இது கலியுகம், இப்படித்தான் இருக்கும், இது இங்க இப்படித்தான் இருக்கும். பட் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொல்லும் பொழுது இது உண்மை. கிருஷ்ணர் சொல்றார், நான் பார்த்துக்குவேன் அவனை அப்படின்ட்டார். அவரே சொல்றார், மகாத்மானசும் மாம் பார்த்தா தைவீம் பிரகிருத்தின் ஆசிரிதாக பஜந்தி அனன்ய மனசோ ஞாத்வா பூதாதிபப்யம். கிருஷ்ணர் சொல்றார், நான் பார்த்துக்குவேன், அவன் என் கீழே வந்துடும் அப்படிங்கிறார். ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது பகவான் கண்ட்ரோலுக்கு போவாங்க, அவர் பார்த்துக்குவார். ஆனால் நான் ஒழுங்காக சொல்லிக்கிட்டே இருக்கணும், எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதே மாதிரி நம்ம எப்பவுமே பகவத்கீதாவும் கையில் இருக்கிறது பெட்டர். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு மீடியா வந்துருச்சு, மொபைல்லே பகவத்கீதாலாம் இருக்கு. எப்போ டைம் கிடைக்குதோ, ஃப்ரீ டைம் இருந்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கும். ஈவன் புரியலன்னா கூட படிக்கணும். அஃப்கோர்ஸ் ஜென்ரலாக நம்ம ஸ்கூலில் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சு தான் படிக்க சொல்லுவாங்க, பகவத்கீதை புரிஞ்சு தான் படிக்கணும். பட் பகவத்கீதா ஸோ ஸ்பெஷல், நீங்கள் புரியாமல் படித்தாலும் நல்லது நடக்கும், அதான் ரொம்ப ஸ்பெஷல். ஒருத்தர் பகவத்கீதா படிக்கிறாங்க, புரியல, ஈவன் தான் நல்லது தான், புரிஞ்சா இன்னும் நல்லது. இது பகவான் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ ஒருத்தர் பகவத்கீதா படிக்கணும், ஹரே கிருஷ்ணாவும் சொல்லணும், பக்தரோட சங்கத்தில் இருக்கணும். இதெல்லாம் எதுவும் பண்ணாமல் ஏதோ ஒரு சின்ன ஒரு பூஜை பண்ணிட்டு எங்கேயோ கோயிலுக்கு போயிட்டு வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும், அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது, அப்படியெல்லாம் நடக்காது. எனக்கு கிருஷ்ணரே சொல்லியிருக்கார், பகவத்கீதையில் கிருஷ்ணரே சொல்லியிருக்கார், ஸ்லோகம் இருக்கு, இந்த சாஸ்திரம் படிச்சாகணும்னு அவரே சொல்றார், படிக்கணுங்கிறார். படிக்கலினா பிரச்சனை வருங்கிறார், அதுவும் சொல்றார் கிருஷ்ண பகவத்கீதையில் இருக்கு. யஹ சாஸ்திரம் எதி உத்ஸிருஜ்ய வர்த்ததே காமகாரதஹ நசசித்தி ஆப்னோதி நசுக நபராம் கதி. கிருஷ்ணர் சொல்றார், இந்த சாஸ்திரம் படிக்கலினால உனக்கு பிரச்சனை வந்துருங்கிறார். ஸோ இந்த பகவத்கீதா படிக்கணும், ஹரே கிருஷ்ணா பகவான் நாமத்தை சொல்லணும். சொன்னா தான் புத்தி ஒழுங்கா இருக்கும், மனசு ஒழுங்கா இருக்கும், புலன்கள் ஒழுங்கா இருக்கும். எல்லாம் ஒழுங்கா இருக்காது, அது நம்ம கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது, இம்பாசிபிள். அது தப்பா வேலை பண்ணும். ஸோ எங்களோட பெரிய ரிக்வெஸ்ட், பகவத்கீதை யாரும் இல்லைன்னா தயவுசெய்து இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும், சொல்லியே ஆகணும், வேற வழியெல்லாம் கிடையாது. ஏன்னா இது கலியுகத்துல இந்த பகவான் நாமத்தை சொல்ற தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அதுதான் வழி, வேற வழி இல்லை. தப்பிக்க வேற வழி இல்லைன்னு பகவானே சொல்லியிருக்காரு. இது சைத்தன்ய சரிதாமிரதத்தில் இருக்கு. ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம் கலோ நாஸ்தேவ கத்திரன்யதா. வேற வழி இல்லை, நாமா சொல்லிக்குவோம். இவன் சிவபெருமானும் சொல்றார், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே. அவனும் சொல்ற ராமநாமா சொல்லிக்கோ, வேற வழி கிடையாது. ஸோ இது சீரியஸா சொல்லணும், சீரியஸா பகவத்கீதை படிக்கணும், இதுதான் வழி. ஸோ அதோட இங்க நான் ஸ்டாப் பண்றேன்.
உன் தாட்ஸ் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளு. கொஷின்ஸ் முடிச்சாங்க. ஏதாவது கேள்வி இல்லை இருக்குங்களா? ஏதாவது கொஷின்ஸ்? ஸ்லோகா சம்பந்த கேள்வி. இது எல்லாமே வந்து ஜடப்பொருள் தானங்க பிரபு. இப்ப இந்த ஜடப்பொருளை வந்து இயக்கிறது வந்து பகவான் தானாக. அப்ப அந்த அறிவில் இருக்கக்கூடிய ஆசைக்கு தகுந்த மாதிரி இந்த செயல்பாடுகளை அவரே இயக்க வைக்கிறாருங்களா, இல்ல அப்பார்ட் ஃப்ரம் த கடவுள் கண்ட்ரோல் இல்லாம இது இயங்குதுங்களா பிரபு? பகவான் நேரடியாக கண்ட்ரோல் பண்ண மாட்டார். அப்கோர்ஸ் பகவான் கண்ட்ரோல் இருக்கு, இல்லைன்னு கிடையாது. இந்த உடம்புக்கு ஓனர் நான் தான் பண்ணணும். அவர் பண்ண மாட்டார். ஆனா எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறார். சில பேர் கேட்கலாம், ஏன் அவர் கண்ட்ரோல் பண்ணலாமே? இன்னும் பண்ண மாட்டார். அவர் பண்ண மாட்டார். நீங்க ப்ரொஃபஸரா இருக்கீங்க, ஸ்டூடெண்ட் வந்து ஏன் 100க்கு 100 போட வேண்டியதானேன்னா நீங்க போட மாட்டீங்க. நீங்க படின்னு தான் சொல்லுவீங்க. அஃப்கோர்ஸ் நான் ப்ரொஃபஸர், பட் நான் 100க்கு 100 நான் போட மாட்டேன். அவங்க சொல்ல, நீங்க தானே கிளாஸ் டீச்சர், நீங்க நினைச்சா போடலாமே. போடலாம், ஆனால் போட மாட்டேன். கரெக்டா கிளாஸ் நடத்தியதுனாக்கா பையன் மார்க் வாங்கிருப்பாங்க. இல்லை, அது வேற. இது எக்ஸாம்பிளா பார்ப்போம். கிருஷ்ணா கரெக்டாக பகவத்கீதை சொல்லி கொடுத்துட்டாரு, நான் தான் கேட்கல. கிருஷ்ணா பகவத்கீதை கொடுத்துட்டார், நான் தான் படிச்சு நான் தான் கேட்கணும். நான் கடைபிடிக்கலன்னா அவருக்கு காரணம் கிடையாது. கிளாஸ் எடுத்துட்டாரு, ஐயா எடுத்துட்டு கொடுத்துட்டாரு. பகவத்கீதா கொடுத்துட்டார், பாகவதம் கொடுத்துருக்கார். படிச்சு ஃபாலோ பண்றது என் கையில் இருக்கு. ஸோ நான் அந்த ஒர்க்கை நான் தான் பண்ணும். பட் அந்த ஒர்க்கை எப்படி பண்ணணும் கிருஷ்ணன் சொல்லி கொடுத்துட்டார், நான் பண்ணேன். பண்ண வரும். தேங்க்ஸ், நல்ல கொஷின். வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? எனியாவது? நீங்கள் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை நல்ல விஷயம் சொல்லி நாங்கள் உங்களை குருவாக ஏற்றுக்கிறோம். நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லது சொல்கிறாரு அப்படின்னு நம்ம இது பண்ணுறோம். நீங்கள் கல்லூரிக்கு போகிறீங்க, நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உங்களோட ரோல் வந்து வேறு மாதிரி இருந்தால் தான் நீங்கள் வந்து அங்கே இது பண்ணும்போது, அப்போ இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி நம்ம வேடங்கள் போடுற மாதிரி இருந்தால் தான் இந்த உலகத்தில் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போனால் தான் மதிப்பு நம்ம எல்லாம் மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கு. இந்த மாதிரி இருக்கு அவங்களோட சூழல். நான் அங்கே போனாலும் இப்படி தான் இருப்பேன். என் ட்ரெஸ் தான் மாறும், ஆக்டிவிட்டி இப்படி தான் இருக்கும். ட்ரெஸ்ஸும் மாறும். சொல்லுவாங்கல்ல, நான் நரி வேஷம் போடணும், பசு மாதிரி வேஷம், முகங்கள் வந்து ஒவ்வொரு சூழலுக்கு வந்து மாதிரி முகமூடி போடணும், இந்த உலகத்தில் வாழ முடியாது. அது அவங்களா சொல்லிக்கிறது. வேதம் ஒத்துக்கல. அப்படி பண்ணும்போது நான் அடுத்தவங்களை ஏமாத்துவேன், அவங்க என்னை ஏமாத்திடுவாங்க. இங்கிலீஷில் கேமஃப்ளாஜும்பாங்க, அது மாதிரி இருக்க முடியாது. தப்பது. காலேஜ் போகும்போது என் ட்ரெஸ்ஸு மாறும், என் ஆக்டிவிட்டி மாறாது. என் ட்ரெஸ்ஸு மாறும், ஏன் இப்படி தான் இருப்பேன். அட் எனி காஸ்ட் என்னோட பிரின்சிபல்ஸ் நான் விட்டு கொடுக்கக்கூடாது. அப்படின்னா கொள்கை, எனக்குன்னு பிரின்சிபல் இருக்கு, அது நான் எக்காரணத்துக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அது நான் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுவேன். டீட்டெயில்ஸ் வேற, பிரின்சிபல். நான் இன்றைக்கும் காலேஜ், நீ இப்போ நீ என் டேபிள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ என் டேபிள் மேலே பகவத்கீதா இருக்கும், பாகவதம் இருக்கும். நான் அங்கேயுமே தான் படிப்பேன். அது என்னோட பிரின்சிபல், அது நான் விட்டு கொடுக்க முடியாது. டீட்டெயில்ஸ் வேற. கிளாஸ் நான் போய் எடுக்கும்போது நான் பகவத்கீதை பேச முடியாது. பட் இது உண்மை, நான் பேசுவேன், அது வேறு மாதிரி பேசுவேன். அது சுகர் கோட்டட் பில் மாதிரி இருக்கும், அது வேறு மாதிரி பேசுவேன். ஆனால் பேசுவேன், பாகவதம் பேசுவேன் கிளாஸில். அந்த பேரே வராது, வேறு மாதிரி பேசுவேன். ஆனால் பேசுவேன், பேசாமலும் கிடையாது. அங்கேயும் தான் நான் பேசுகிறேன், பட் அது வேறு மாதிரி இருக்கும். பட் என்னோட பிரின்சிபல்ஸ் அது நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு தகுந்தாப்புல நான் ஆக்ட் பண்ணுறதுனோ, நான் அதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பகவான் அனுகுணம் எனக்கு கிடைக்கும், இல்லை கிடைக்காது. ஸோ இப்போ நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. நீங்கள் ராமாயணம் மகாபாரதம் படிச்சீங்கன்னா அது மாதிரி நிறைய பேர் இருக்கான். ஓகே, அத்தனை விதுரர் ஆகட்டும், பாண்டவாஸ் ஆகட்டும், நிறைய பேர் என்ன கஷ்டம் வந்தாலும் பிரின்சிபல் விட்டு கொடுக்க மாட்டாங்க.
நான் இப்படி தான் இருப்பேன். அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. மற்றவங்க பிரின்சிபல் விட்டு கொடுக்கும்போது பிரச்சனை வந்துடும். புரியுது இல்லையா அவங்களுக்கு? ஸோ பிரின்சிபல்ஸ் விடக்கூடாது. நம்மளோட பிரின்சிபல் என்னன்னா சாண்டிங், பகவத்கீதா படிக்கிறது, 4 விதிமுறைகள் இருக்குது, பல பேருக்கு தெரியும். அது நோ காம்ப்ரமைஸ், அது நான் ஃபாலோ பண்ணுவேன். மற்ற சின்ன டீட்டெயில்ஸ் வேறு, அது ஓகே, அது டைம் ப்ளஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் பார்த்து நடந்துக்கணும். பட் பிரின்சிபல் விடக்கூடாது. அது நைஸ் கொஸ்டின். அது இப்போ இந்த விருப்பு வெறுப்புங்கிறது பௌதீக விஷயங்களில் மட்டும்தான் இருக்கக்கூடாதுங்களா, இல்லை ஆன்மீக விஷயங்கள்லையும் விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாதுங்களா? அனுகூலமானது ஆன்மீக விஷயத்தில் நடந்ததுன்னா சந்தோஷமும், அனுகூலமாக நடக்கலைன்னா வெறுப்பு, கோபம், இது ஆன்மீக விஷயங்களுக்கு அலோடுங்களா? ஆன்மீகத்தில் விருப்பு வெறுப்புன்னு ஒன்று கிடையாது. ஆன்மீகத்தில் அப்படி ஒன்று கிடையாது. இந்த உலகத்தில் அப்படி பௌதீகத்துக்கு மட்டும் அவ்வளோதான். ஆன்மீகத்தில் எல்லாமே நல்லா இருக்கும். ஆன்மீகத்தில் எல்லாமே நல்லா இருக்கும். இது ஜஸ்ட் தியரட்டிக்கலாக சொல்கிறேன். இப்போ இங்கே யாரும் நம்ம திட்டுனா பிடிக்காது, ஆன்மீகத்தை திட்டினாலும் நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? இது தேரி தான். இதுன்னு திட்டினா நல்லா இருக்கும்னா எஸ், அப்படி ஒன்று இருக்குது. இது கிருஷ்ணரே பாகவத்தில் சொல்கிறார். பிரம்மாவோட பிரார்த்தனையோட கோபியோட திட்டுறது நல்லா இருக்கும் பாகவத்தில் வரும். இது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆன்மீகத்தில் எல்லாமே நல்லாயிருக்கும், திட்டு கூட நல்லாயிருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வேற, இங்கே எல்லாமே இருமைகள் தான், ஜுவாலிட்டிம்பாங்க. அங்கே அப்படி கிடையாது. அங்கே எல்லாமே நல்லாயிருக்கும். இது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஹரே கிருஷ்ணா சொல்லும் பொழுது புரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஒரு ஸ்மால் ட்ராமா போட போகிறாங்க. த்ருவ மகாராஜ் பற்றி இனிமேல் அவங்களே பேசுவாங்க. ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.